தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வீட்டுப்பாடம் செய்யாததால் 400 முறை தோப்புக்கரணம் போட செய்த அரசு பள்ளி ஆசிரியைக்கு 2 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து மாநில மனித உரிமை ஆணையம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பள்ளியில் வீட்டுப்பாடம் செய்யாமல் வந்த காரணத்திற்காக 400 முறை தோப்புக்கரணம் போட செய்த காரணத்திற்காக 2 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து அரசு பள்ளி ஆசிரியைக்கு மாநில மனித உரிமைகள் ஆணையம் உத்தரவிட்டிருக்கிறது. ஆசிரியை சித்ராவிடமிருந்து அபராத பணத்தை வசூலிப்பதுடன் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கவும் பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது. சிவகங்கையில் அரசு பள்ளியில் 7ஆம் வகுப்பு மாணவி வீட்டுப்பாடம் செய்யாமல் வந்த புகாரில் இந்த உத்தரவை தற்போது மாநில மனித உரிமைகள் ஆணையம் பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதன். விவரங்கள். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி பகுதியில் உள்ள ஒரு அரசு மேல்நிலைப் பள்ளியில் 7ஆம் வகுப்பு படித்து வந்த மாணவி ஒருவர் வீட்டுப்பாடம் செய்து வருவதால் 400 முறை தோப்புக்கரணம் போட வைத்ததாக கூறப்படுகிறது. இதனால் மாணவருடைய அந்த உடல்நலம் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றதாகவும் மனிதாபிமற்ற முறையில் செயல்பட்ட ஆசிரியர் மீது சித்ரா மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த மாணவியின் தாய் பாண்டிச்செல்வி மாநில மனித உரிமை ஆணையத்தில் புகாரும் அளித்திருந்தார், மனு தாக்கல் செய்திருந்தார். கடந்த 2017ஆம் ஆண்டு நடந்த இந்த சம்பவம் தொடர்பாக இந்த வழக்கை விசாரித்த மனித உரிமை ஆணைய உறுப்பினர் கண்ணதாசன் ஆசிரியர் சித்ரா தரப்பு விளக்கம் அளிக்க வாய்ப்பளித்தும் இதற்கு பதிலளிக்கவில்லை. ஆணையம் மொத்தம் இருக்கும் அந்த ஆவலின் அடிப்படையில் தற்போது ஆசிரியர் சித்ரா மீது மனித உரிமை மீறல் ஈடுபட்ட தெளிவாக தெரிவித்து மனுதாரர் பாண்டிச்செல்விக்கு தற்போது 2 லட்சம் ரூபாய் இழப்பீடாக வழங்க வேண்டும், அதை 1 மாதத்தில் வழங்க வேண்டும் என்று தமிழக அரசு உத்தரவிட்டார். இந்த தொகையை ஆசிரியர் சித்ராவிடமிருந்து வசூலிக்கும் அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கவும் தற்போது மனித உரிமை ஆணையம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி மதன்.